சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 5 விளக்கு சுந்தரம் செட்டியார் தெருவில் வசித்து வருபவர் சரவணன். இவர் மே 20ஆம் தேதியன்று சென்னை சவுகார்பேட்டைக்கு சென்று 80 சவரன் தங்க நகைகளும் 7 கிலோ வெள்ளிக்கட்டியும் வாங்கிக் கொண்டு காரைக்குடி திரும்பினார். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கிய சரவணன் அங்கிருந்து 5 விளக்கு பகுதியில் உள்ள வீட்டுக்கு நடந்து சென்றார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 6 பேர் 3 இருசக்கர வாகனங்களில் சென்றனர். ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்து முகத்தை மறைத்துக் கொண்டவர்கள் திடீரென சரவணனை வழிமறித்து பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டினார். இதனால் பயந்து போன சரவணன் அலற முயன்றார். ஆனால் சரவணனை தாக்கிய கும்பல் அவரிடமிருந்து தங்க நகைகள் மற்றும் வெள்ளிக்கட்டியை அபகரித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பியது. இந்த சம்பவத்தை போல காரைக்குடியில் மற்றுமொரு திருட்டு அதே நாளில் அரங்கேறியது. காரைக்குடி 100 அடி சாலையில் நடந்து சென்ற வெங்கடாச்சலம் என்பவரை வழிமறித்த மர்ம கும்பல் அவரிடமிருந்து லேப்டாப் மற்றும் 1,50,000 ரொக்கத்தையும் பறித்து சென்றது. இந்த 2 சம்பவங்களை பொறுத்தவரை சரவணன் மற்றும் வெங்கடாச்சலம் ஆகியோரிடம் நகை பணம் பறித்தது ஒரே கும்பல்தான் என கண்டறியப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்களில் வரும் கொள்ளை கும்பல் தலையில் ஹெல்மெட், முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு தங்கள் அடையாளத்தை மறைத்து வருவதும், கையில் பைக்கின் சீட்டுக்கு அடியில் பட்டாக்கத்தியை மறைத்து வைப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காரைக்குடி துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த தொடர் சம்பவங்களினால் காரைக்குடி மக்கள் கதிகலங்கி போயுள்ளனர்.